பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அவங்க வந்து கோயிலில் தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி ஸ்வேதா அவங்களும் தான் எனக்கு த்ரெட்டன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து வெளியே இன்னும் இருக்காங்க, யாரையுமே இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதனால் வந்து சிபிசிஐடிக்கு போனால் கொஞ்சம் எனக்கு விசாரணை பண்ணால் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நினச்சி இங்கே வந்திருக்கேன். விமென்ஸ் இதுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நான் மகளிர் ஆணையத்தில் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு தான் நான் வந்து மற்ற ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போய் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் சம்மன் எனக்கு முந்தானேத்து தான் வந்துச்சு, இன்றைக்கி வரணுன்னு. அதனால் என்கொயரிக்கு நான் வந்திருக்கேன். ஸ்வேதா அவங்களும் தான் வந்திருக்காங்க என்கொயரிக்கு. ஸோ இப்போ வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. 2 பேர் இன்னும் வெளியே. ஸ்வேதா யார் அப்படின்னா, எனக்கு கார்த்திக் இப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிய வந்ததே ஸ்வேதானால தான். ஏன்னா ஸ்வேதா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவங்க 2ஆவதாக வந்து February 6ஆம் தேதி வந்து அவருக்கு கோயிலில் பழக்கமாகி கல்யாணம் கார்த்தி பண்ணினதாகவும், அவங்களுக்கு வந்து பிறந்த 2ஆவது குழந்தை வந்து அவங்களுக்கு தான் பிறந்ததாகவும் வந்து என்கிட்ட சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணி காசு வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னதே ஸ்வேதா அவங்க தான். அவங்களும் கார்த்தியும் சேர்ந்து தான் சொன்னது. அதில் அப்படி பார்த்தா ஸ்வேதா வந்து செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் எனக்கு வந்து கார்த்தியோட எல்லாமே தெரிய வந்தது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தால் அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ காவல்துறையில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி தான் சொன்னீங்க ஒரு அமைச்சர் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போவும் அது திரும்ப அழுத்தமாக சொல்கிறீங்களா அந்த அமைச்சர் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு? அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் யாரையாவது யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் கார்த்தி, அதை வந்து என்னால் சொல்ல முடியும். அவனை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள். அவன் வந்து என் வாழ்க்கையே கெடுத்தது இல்லாமல் இப்போ தலைமறைவாக இருந்துட்டு முன்ஜாமீன் ஆன்டிசெப்டிக் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அது டேட் தள்ளி போயிருக்கு, இன்னும் கிடைக்கல. பட் சில யூடியூப் சேனல்லலாம் சொல்லியிருக்காங்க பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரோல் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுக்கு ஜஸ்டிஸ்க்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் எதையும் போட வேண்டாம். பெயில் வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்க. சென்னை காவல்துறையில் புகார் கொடுத்துருந்தீங்க. புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுருக்காங்க. இப்போ சிபிசிஐடிக்கு நீங்கள் மாற்றம் சொல்கிறீங்க, இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ சென்னை காவல்துறை விசாரணை சரியாக போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கான எஃப்ஐஆர் இருந்ததுனால தான் எல்லாருமே வந்து அக்யூஸ்டாக இருக்க முடியும், கரெக்டுங்களா? அப்போ எஃப்ஐஆருக்குள்ளே இருக்க அக்யூஸ்டு பர்சன் எப்படி வெளியே இருக்க முடியும்? என்னோட இதுதான். அதனால் எனக்கு அவங்க வேலை செய்யலை அப்படின்னு நான் அவங்களாம் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் என்னோட கேள்வி என்னென்னா, ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் நம்பர் 3 and 4 வெளியே இருக்காங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணலங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகணுன்ட்டு தான் இருக்கேன். அதனால தான் சிபிசிஐடி போனால் எனக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். புகார் கொடுத்த பிறகு உங்களுக்கு எதுவும் கொலை மிரட்டல் எதுவும் வந்திருக்கா? இல்லை அவங்க தரப்பில் எதுவும் பணம் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது புகார் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒரு பெண்ணாக இருக்கும்போது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக எனக்கு மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பணம் வாங்கிட்டு போயிடுங்கிறது எனக்கு ஆணித்தனமாக இதே தான் சொல்கிறாங்க. என்னமோ ஆயிடுச்சு, நீ வந்து பணம் வாங்கிட்டு போயிடு, இதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நந்தினி வந்து எங்கள் கஸ்டடியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து என் பேர், என் நம்பர், மெயினாக எஃப்ஐஆரில் இருக்க டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த எஃப்ஐஆர் எங்கள்கிட்ட வந்திருக்கு, இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லுங்கள், கார்த்தியோட நம்பர் கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறைய ராங் மெசேஜ், நிறைய த்ரெட்டன் கால்ஸ். என்னால் இருக்கவே முடியல. ஆனால் வந்து விக்டிமான நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனால் அக்யூஸ்டான எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்காங்க, வெளியே சுதந்திரமாக பறந்துட்டு இருக்காங்க. என்னால் தான் எங்கேயுமே போக முடியல. ஏன்னா என் நம்பர் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் சொல்ல போனால் நான் இருக்கிறதா சாவறதான்னு தெரியலங்க. ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் இன்ன வரைக்கும் அழக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் விசாரிக்கிறாங்களா, ஆனால் அவங்க வந்து நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லா ப்ரூஃபும் நான் சப்மிட் பண்ணிக்கேன். இன்னும் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. அது இருந்தும் ஏன் அரெஸ்ட் பண்ணல? காளிதாஸ் ஏன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க? ஸ்வேதாங்கிறவங்களும் இங்கே தான் இருக்காங்க. தீர விசாரிச்சா எல்லாமே தெரியும். அது இல்லாமல் எனக்கு நீதி வந்து கிடைக்கும். விசாரணை எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தே 10 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணலங்க. கார்த்திக் திருமணம் செய்தது மட்டும் இல்லாமல் ஏமாற்றி திருமணம் செய்தது மட்டும் இல்லாமல்
ஸ்வேதா எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு தொழிலுக்கு கொடுத்த பண்ணாங்க நடந்துச்சு அவங்க நடந்துச்சு. புரியல. ஒரே நிமிஷம் சார். காளிதாஸ் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு அஃபேர் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு எப்படி நான் அதை இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜெயசித்ரா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும். எனக்கு கார்த்தி இப்படியப்பட்டவன் அவங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னே சொன்னது காளிதாஸோட அஃபேரான ஜெயசித்ரா அவங்க தான். அவங்க வந்து காளிகாம்பாள் கோயில்கிட்ட அங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஸ்வேதாக்கு இந்த மாதிரி கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணி 2வது பொண்ணு குழந்தை அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதே வந்து ஜெயசித்ரா அவங்க தான். அதுவும் இல்லாமல் இவங்களோட விஷயம் எல்லா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ கேட்டால் இல்லை யாரை கேட்டாலும் இல்லை விசாரணையில் சொல்கிறாங்க. நான் வந்து காளிதாஸ் அவங்க வந்து கோயிலுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வருதுனால மைட் பி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தைரியமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல. கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவங்க கார்த்திக் கிட்ட எப்படி ஒரு நிமிஷம் சுருக்கமா நடந்துச்சுன்னா அணுகு நடந்துச்சு, எதனால பத்தினால போராடுறீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா மெக்ரியா சொன்னாக்கா மக்களுக்கு புரியாது. He is a womanizer. அப்படிதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்த்திக்கு எனக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட பழகும் போது எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் என்கிட்ட பழகுனாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நம்பிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து உண்மை நம்பினதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினது, இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையை அழிச்சது இல்லாமல் எனக்கு வந்து அபார்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சுங்க. அதுக்கும் எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் எந்த ஒரு பொண்ணுமே வந்து அபார்ஷன்லாம் பண்ண மாட்டாங்கங்க. ஆனால் நான் அவ்வளோ தூரம் கெஞ்சினேங்க. என்னை கம்பல் பண்ணி அபார்ஷன் பண்ணுறதுக்கு நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஏதோ ரெகுலராக அங்கே தெரிஞ்சவங்கனால அங்கே வந்து டாக்டர் பேர் அனுப்புனாங்கங்க. அது என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. அவங்கள போய் பாரு, நான் பப்ளிக் பிளேஸில் தனியாக வர முடியாது நந்து அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி சம்திங் அவங்க நேம் என்கிட்ட இருக்குது. அவங்களோட ரெஃபரன்ஸில் தான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு என்னால் வர முடியாது, நீ வந்து போயிட்டு நான் டாக்டரை ரெஃபர் பண்ணுன்னு அவ்வளோ தூரம் என்னை கம்பல் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சு லைஃப்பில் வந்து என்னை கல்யாணமும் பண்ணி என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு, அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அஃபேர்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிய வந்து கேட்க போகும்போது இவன் ஸ்வேதா அவங்களாம் சேர்ந்து என்னை மிரட்டினது இல்லாமல் என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டாங்கங்க. இப்போ வந்து இன்னும் நிறைய உள்ள இருக்காங்க. அதெல்லாம் வந்து விசாரிச்சாதான் தெரியும். ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்க அக்யூஸ்டே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களே, எப்படி சொல்லுங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.